இன்னைக்கு நாள் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. எங்கள் மாமா வந்து பட்டறைக்கு நேரமாகவே கிளம்பி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சனாவை நான் தான் விடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அதனால் என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு லேசாக என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் ஒதங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு தான் நல்ல தண்ணி வருது, துணியும் துவைக்கணும். அதனால தான் இப்போ காலையிலே எடுத்து வச்சுட்டு அவளை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். அவளும் அழகாக பால்வாடிக்கு கிளம்பிட்டு ராவடி பண்றது இல்ல, சமத்தாவே போயிட்டு வந்துகிட்டு இருக்கா. எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. நீங்களும் பால்வாடிக்கு பிள்ளைங்களை தாராளமா அனுப்பலாம். இன்னைக்கு காலையில டிஃபன் பார்த்தீங்கன்னா சேமியா வச்சு ஊட்டிட்டு தான் அவளை கூட்டிட்டு போனேன். அவங்க பாட்டி கூட ராவடி பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க பாட்டிக்கு முத்தம் வச்சுட்டு பாய் சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிட்டா. இன்றைக்கி நான் அவளை தூக்கிக்கிட்டு தான் போனேன், நடக்க வச்சு கூட்டே போகல. ஏன்னா எனக்கு வீட்டில் அவ்வளோ வேலை இருந்தது. நல்ல தண்ணி வர்றதால பேரலில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து மாற்றி வச்சாச்சு. குழந்தைனார் ஒய்ஃபு தான் கழுவி தரேன்னாங்க. நான் அதுக்குள்ளார சாப்பிட்டுட்டு மேலே துணியெல்லாம் இருந்ததெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்துட்டேன். துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறமா ரூமில் இருந்தால் சின்ன சின்ன வேலை இருந்தால் பார்க்கலான்னு தண்ணியை காய வச்சுக்கிட்டே பெட்டெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டேன். வெயில் இருக்கும் போதே இந்த வேலை எல்லாத்தையும் நான் பண்ணிக்குவேன். ரூமையும் கூட்டி விட்டாச்சு. கூட்டிகிட்டு இருக்கும் போதே நல்ல தண்ணி வருது அப்படின்னு ஒரு விசில் சத்தம். நானும் கீழே போய் நல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு திரும்ப மேலே குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். 1 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. சனாவை கூப்பிட்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. சரின்ட்டு அவளையும் கிளப்பிட்டு கூட்டிகிட்டு வரும்போது மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜியும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் இன்னைக்கு மத்தியானம். காலையில் என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கும்ன்ட்டு. நானும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் சனாவை தூங்க வச்சுட்டு குழந்தைனார் ஒய்ஃபு துவைச்சது அதெல்லாம் எடுத்துட்டு மாற்றினதுக்கப்புறம் தான் நான் என் துணியை காய வைக்க முடியும். நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி துணி துவைப்போம். கம்பி பத்தாது, எப்படியும் துணி ஜாஸ்தி சேரும். ஃபைனலாக துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா அந்த இடத்த நல்லா அழுக்கு தண்ணி போட்டு கழுவி விட்டு தொடப்பத்தை சுத்தம் பண்ணி விட்டுருவேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது வழுக்கி விட்டுரும். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து நிற்கும் போது அப்பான்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எடிட்டிங் ஒர்க்கை பார்ப்பேன். எடிட்டிங் வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் படுத்துருவேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். என்னடா போட்ட வீடியோவே திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கேன்னு யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எங்கேயாவது எல்லார் மாதிரியே வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். வேறு செய்கிறப்ப போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.